வணக்கம். இன்னைக்கான கொஸ்டின் பேப்பர் 2025 நீட் பேப்பர்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பின்வரும் அணைவுச் சேர்மத்தில் எந்த சேர்மம் அதன் கரைசலில் குறைந்த கடத்துதிறன் கொண்டது? இதுதான் கொஸ்டின். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. பொதுவாக ஒரு அணைவுச் சேர்மத்துடைய கடத்துதிறன் அப்படிங்கக்கூடியது அந்த அணைவுச் சேர்மம் கரைசலை மாத்தினதுக்கு அப்புறமா அந்த கரைசல் நிலையில் அங்க எத்தனை அயனிகள் இருக்கோ அதை பொறுத்து. அயனிகளோட எண்ணிக்கை அதிகமா இருந்தா கடத்துதிறன் அதிகமாகும். நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அப்ப அயனி அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதுக்குப்பா? கடத்துதிறனுக்கு. அப்ப கடத்துதிறனுக்கு அது நேர்வீத தொடர்புடையதான். அப்ப அயனிகளோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக கடத்துதிறன் என்ன செய்யும்? அதிகமாகும். இப்போ நீங்க என்ன கண்டுபிடிச்சா போதுமானது? இதுல அயனிகளோட எண்ணிக்கையை மட்டும் நீ கண்டுபிடிச்சா போதுமானது. இந்த ஃபர்ஸ்ட் சேர்மத்தை பாருங்க. இதுல அயனிகள் இல்லை. அயனி இங்க இருக்கா அப்படின்னா அயனி இல்லை. ஏன்? இது ஒரு நடுநிலையான ஒரு சேர்மமா கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல என்னது? 0 ஆக்சிஜனேற்ற நிலை இருக்கு. இந்த இடத்துல பிளஸ், இந்த இடத்துல மைனஸ் அப்படி கொடுத்திருந்தாதான் அது அயனி. அயனி இருந்தாதான் மின் கடத்துதிறனை நீ கண்டுபிடிக்க முடியும். இங்க 0 ஆக்சிஜனேற்ற நிலை, அதனால இதுல அயனிகள் இல்லை. இங்க பாருங்க, குளோரின் 3 குளோரின் இருக்கு. அப்ப இங்க என்ன? ஒரு குளோரினுக்கு -1, 3 குளோரின் இருக்கனால மொத்தம் -3 கிடைக்கும். இந்த அணுவை சேர்மத்துக்கு +3 கிடைக்கும். அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ், இந்த பாருங்க, இந்த அணைவு கோளம் நேர்மின் சுமையோடைய ஒரு அணைவு கோளமும் எதிர்மின் சுமையோடைய அயனி 3 இருக்கு. அப்ப ஒரு அணைவு கோளம் அயனியா செயல்படும். 3 குளோரின் அயனிகள் இருக்கு. மொத்த அயனிகளோட எண்ணிக்கை 4. இங்க 4 அயனிகள் இருக்குன்னு அர்த்தம். 4 அயனிகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, இங்க குளோரின் -1, ஒரே ஒரு குளோரின் தான் இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கும்? +1 இருக்கும். அப்போ ஒரு மைனஸ் ஒரு பிளஸ். அப்ப அணைவு கோளம் நேர்மின் சுமையுடையதா இருக்கு. ஒரு Cl மைனஸ் அயனி. மொத்தம் எத்தனை அயனிகளுடைய எண்ணிக்கை? 2 அயனிகள் இருக்கு. 2 அயனிகள் இருக்கு. லாஸ்டா பாருங்க, அதே மாதிரிதான். மேல பார்த்தா அதே கேஸ் தான் கீழையும் பாருங்க. 0 எதுவுமே கொடுக்கல. கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ல அவங்க 0 தான் நம்ம எடுத்துக்கிடணும். அப்ப 0வா இருந்தா ஆக்சிஜனேற்ற நிலை 0 அப்படின்னா அது அயனிகள் இல்லை. அப்ப இந்த சேர்மங்கிறது அயனி இல்லை. இது அயனியே கிடையாது. அயனி இல்லை அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதா? அயனிகள் இருந்தா தானே கடத்துதிறனை கணக்கிட முடியும். அவன் கேட்டுக்கிற கொஸ்டின் பாருங்களேன். குறைந்த கடத்துதிறன். கடத்தணும், அது கண்டிப்பா. இது கடத்தாது, இதுவும் கடத்தாது. அவன் கேட்கறது குறைந்த கடத்துதிறன் உடையதுன்னு கேட்கிறான். அப்ப எது குறைவான கடத்துதிறன் கொண்டது? 4 அயனிகள், இங்க 2 அயனிகள் தான் இருக்கு. அப்ப இதுல கடத்துதிறன் இல்லை, இதுல கடத்துதிறன் இல்லை. இந்த 2ல மட்டும்தான் கடத்துதிறன் உள்ளது. அதுல 4 அயனிகள் இருக்கு, இதுல 2 அயனிகள் இருக்கு. அப்ப இதுல மட்டும்தான் என்ன இருக்கும்? குறைந்த கடத்துதிறன். 2ஓட ஒப்பிடும் போது இதுக்கு அதிக கடத்துதிறன். இது குறைந்த கடத்துதிறன். எதுக்கு கடத்துதிறன் இல்லை? இதுக்கு கடத்துதிறன் இல்லை, இதுக்கும் கடத்துதிறன். ஆன்சர் என்னப்பா? 3வது தான் ஆன்சர். இந்த 3வது காம்பவுண்ட் தான் குறைந்த கடத்துதிறன் உடைய அயனிகளாக செயல்படும் நீர் கரைசல். சரிங்களா? தேங்க்யூ.